இப்போ நம்ம இந்த வகைப்பாடுகள் பார்த்தோம், கிளாசிபிகேஷன், பயாலஜிக்கலுடைய கிளாசிபிகேஷன் பார்த்தோம். என்னென்ன கிங்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். 2 உலகம், 3 உலகம், 4 உலகம், 5 உலகம் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த வகைப்பாடு நிலைகளை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 உலகத்துல வந்து நம்ம மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கி, பிளான்டே, அனிமாலியான்னு சொன்னோம் இல்லையா. அதை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது வந்து மொனிரா. மொனிரா பார்க்கலாம் இப்போ. மொனிரா, மொனிரா இங்கிலீஷ்ல இதே மாதிரி தமிழையும் மொனிரா தான் கொடுப்பாங்க. மொனிரா, வாட் இஸ் மீன் பை மொனிரா? மொனிரான்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காணப்படுற நுண்ணுயிரிகள் அப்படின்னு பார்த்தா பாக்டீரியா தான். மொனிராவில் காணப்படுற ஒரே நுண்ணுயிரி வகை எதுன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா. பாக்டீரியா தான் இதுல காணப்படுற ஒரே நுண்ணுயிரி வகை. அப்ப இது ஃபுல்லாவே பாக்டீரியங்களை பத்தி தான் இப்ப நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். என்ன பண்றோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா பாக்டீரியங்களை பத்தி தான் இது நம்ம பாக்குறது இப்போ. சரி, பாக்டீரியானா என்ன, அது எப்படி இருக்கும் சார், எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாக்டீரியங்கள் அப்படின்றது எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய ஒரு நுண்ணுயிரியா பார்க்கப்பட்டது. அதாவது வெப்பமான பகுதிகள் இருக்கும், கடலோட ஆழமான பகுதிகள் இருக்கும், பனிப்பிரதேசங்கள்ல இருக்குது, பாலைவனங்கள்ல இருக்குது, சாதாரணமான இடங்கள், அப்ப எல்லா இடங்களிலும் பரவி காணப்படுகின்றதுதான் பாக்டீரியா. சாதாரணமாக ஒரு கைப்பிடி மண்களில் 100 பாக்டீரியங்கள் இருக்கிறதா ஆய்வு சொல்லுது. ஒரு கைப்பிடி மண்ணில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பாக்டீரியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பாக்டீரியங்கள் எல்லா இடங்களிலுமே பாக்டீரியங்கள் வந்து வாழும். ஏன்னா இது உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களில் வந்து வாழும் இயல்புடையது. இப்போ வைரஸ் அப்படி கிடையாது, அது வந்து லிவிங் ஆர்கானிசம்ல மட்டும்தான் சர்வைவல் பண்ணும். பட் இட் கேன் சர்வைவல் ஆல் லைக் லிவிங் அண்ட் நான் லிவிங் மேட்டர்ஸ், ரெண்டுலுமே உயிர் வாழும் என்பதனால எல்லா இடங்களிலுமே இந்த பாக்டீரியங்கள் வந்து காணப்படும். அண்ட் அந்த பாக்டீரியங்களுக்குன்னு சில வடிவங்கள் இருக்கும், ஷேப். கேள்விப்பட்டிருப்பீங்க, கோள வடிவம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோள வடிவம். ரெண்டாவது வந்து கோள வடிவம்ன்ற மாதிரி கோல் வடிவம்னு ஒண்ணு இருக்கும், கோல் வடிவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமா வடிவம், கமா வடிவம். அதுக்கப்புறம் ஸ்பைரல்லம், சுருள் வடிவம் சொல்லுவாங்க இத, சுருள் வடிவம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், இன்னும் நிறைய இருக்கு. கோள வடிவம் இது வந்து நம்ம காக்கஸ், இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா காக்கஸ், பேசிலஸ், பேசிலஸ். இது வந்து கமா, கமார் விப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பைரல், இது வந்து ஸ்பைரல், ஸ்பைரல், எஸ் ஸ்பைரல் அல்லது ஸ்பைரல். இது மாதிரி இருக்கும், கை போட்டுக்கலாம், ஸ்பைரல். இந்த மாதிரி சுருள் வடிவம், இந்த மாதிரி நிறைய வகையான டைப்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். கோள வடிவம், கோல் வடிவம், கமா வடிவம், சுருள் வடிவம், இந்த மாதிரி வடிவங்கள் பாக்டீரியங்கள் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கோள வடிவம், கோல் வடிவம். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கேள்விப்பட்டீங்களா? காக்கஸ், ஸ்டெப்டோகாக்கஸ், ஸ்டெண்டோகாக்கஸ் இல்லையா, ஸ்டெப்லோகாக்கஸ், இந்த மாதிரி டைப்ஸ்லாம் நிறைய இருக்கும். பேஸ்லெஸ், பேஸ்லெஸ் துரிஞ்சின்சிஸ் கேள்விப்பட்டிருக்கும். பிடி கேள்விப்பட்டீங்களா? பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால், அதுல கொடுக்கும்போது பிடின்றது ஒண்ணு இல்லை, ஒரு சாயில் பாக்டீரியா. அது வந்து நம்ம சொல்லும் போது என்ன சொன்னா பேஸ்லெஸ் த்ருஞ்சின்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பிடி. அது பேஸ்லெஸ் இருக்கும். கமா விப்ரியோ, இந்த காலரா போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடியதுதான் அது. ஸ்பைரில்லம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கும், ரொம்ப ஒரு பரந்த குரூப் இது ஸ்பைரில்லம். அதுல ரொம்ப ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைரலி, கேள்விப்பட்டீங்களா? ஹெலிகோபாக்டர், அந்த ஹெலிகோபாக்டர்ஸ் பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பைரல்ல தான் வரும். ஸ்பைரில்லம் அப்படின்ற சுருள் போன்ற வடிவங்கள் இருக்கும். இது ஹெலிகோபாக்டர் பைரலி வந்து பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுப்போக்குகளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியங்கள்ல இருக்கும். ஹெலிகோபாக்டர் ஃபைலர் அல்லது ஃபைரலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைலர் தான் அது. இப்ப இது மாதிரி பாக்டீரியங்கள் வடிவங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்படுது. பாக்டீரியங்கள் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கும், பல இடங்கள்ல வசிக்கக்கூடிய தன்மை, ஈரப்பதமான பகுதிகளில், வெப்பமான பகுதிகளில், குளிர்ந்த பகுதிகளில், அது மாதிரி எல்லா இடங்களிலுமே, பாலைவனங்கள் உள்பட எல்லா பகுதிகளிலுமே வசிக்கக்கூடியது தான் பாக்டீரியங்கள். அதை நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வடிவங்கள்ல காணப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியங்கள், இது வந்து பொதுவாகவே சொல்லப்படுறது விஷயங்கள்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு நம்ம கொடுப்பாங்க. ஆர்கி பாக்டீரியா, தமிழ்லயுமே ஆர்கி பாக்டீரியா சொல்லுவாங்க. இத ஆர்கி பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியான்றது என்னன்னா இது வந்து பாக்டீரியங்களுடைய முன்னோடி, ப்ரீகர்சர் ஆஃப் பாக்டீரியா. ரொம்ப நுண்ணமாக இருக்கும், ரொம்ப சின்ன வடிவில காணப்படுறதுதான் ஆர்கி பாக்டீரியாஸ்.
இந்த பாக்டீரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா which live the extreme conditions. பல அதாவது என்ன சொல்றது, உலகத்துல நம்ம இங்கெல்லாம் இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல கூட இந்த பாக்டீரியங்கள் வாழும். இந்த ஆர்கி பாக்டீரியோடைய சிறப்பு பண்பு அதுதான். இது எங்கெல்லாம் சார் வாழும்? வெப்ப நீரூற்றுகள்ல வாழும். அப்போ உப்பு நிறைந்த பகுதிகளில் வாழும். உப்பு நிறைந்த பகுதிகளில் வாழும். உப்பு நிறைந்த பகுதிகள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க நமக்கு எக்ஸாமினேஷன்ல. அதுக்கப்புறம் சார்னா வெப்ப நீரூற்று பகுதிகளில் வசிக்கும். வெப்ப நீர் ஊற்று பகுதிகளில் வசிக்கும். வேற எங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுப்பு நில பகுதிகளில் வசிக்கும். சதுப்பு நில பகுதிகளில் இது வசிக்கும். இந்த வெப்ப நிறைந்த பகுதிகள், உப்பு நிறைந்த பகுதிகளில் வசிச்சா இது ஹோலோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோலோஃபில்ஸ். வெப்ப நீரூற்று பகுதிகளில் வசிச்சுச்சுன்னா இது என்னன்னு சொல்றாங்கன்னா தெர்மோ அசிட்டோஃபில்ஸ். தெர்மோ அசிட்டோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல சிறப்பு நிலப்பகுதிகளில் வசிக்கிறதுனால இது மெத்தனோஃபில்ஸ். மெத்தனோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வசிக்கக்கூடிய இந்த பாக்டீரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பாக்டீரியங்களை போன்று இல்லாம கொஞ்சம் கடினமான செல் அமைப்பு, அந்த செல் வால்ஸ் வந்து பெற்றிருக்கும். செல் சுவர் அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வேறுபட்ட நிலையில் இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் அதனால வசிக்க முடியுது. உப்பு நிறைந்த பகுதிகளில், வெப்ப ஊற்று பகுதிகளில் வசிக்கிறது, மற்றும் வந்து சதுப்பு நில பகுதிகளில் வசிக்கும். மெத்தனோஃபில்ஸ் இது உங்களுக்கு தெரியும். மெத்தனோஃபில்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்டீரியங்கள் மெத்தனோஃபில்ஸ் வந்து சொல்லிங்கன்னா மெத்தோஜென்ஸ் தெரியும் உங்களுக்கு. மீத்தேன் வாயுக்கள் வெளியிடப்படுகின்ற பாக்டீரியங்கள் இது. எருமை மாடு, பசு இதனுடைய வயிற்றுக்கள்ல இந்த பாக்டீரியங்கள் உயிர் வாழும். இது மாட்டு சாணத்தின் வழியாக வெளியிடப்படும் மீத்தேன் வாயுக்கள் வந்து அதுல இருந்து நிறைய வெளியே போறதை நீங்க பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. பொதுவாக பாக்டீரியங்கள் வந்து உணவுகளுக்காக பிற உயிர்களை சார்ந்துதான் இருக்கும். பெரும்பாலும்னா மேக்சிமம் அப்படின்றது பாக்டீரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்ரோட்ரோபிக்ல தான் இருக்கும். சில பாக்டீரியங்கள் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோட்ரோபிக் கண்டிஷன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணிருக்கும். அதாவது தற்சார்பு உணவூட்டு முறைகளை வந்து அது வந்து என்ன பண்ணிருக்கும், டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்றத இங்க நம்ம பதிவு செய்யறாங்க. சோ அதெல்லாம் பாக்டீரியங்கள் வரும். இந்த பாக்டீரியங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது வந்து அதோடைய செல்ஸ் ஊரானது பிற பாக்டீரியங்களை காட்டிலும் இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதே போல இது உப்பு நிறைந்த பகுதிகள் வசிக்கும். வெப்ப நீரூற்று பகுதிகளிலும் சதுப்பு நில பகுதிகளிலும் வசிக்கும் இயல்புடைய இந்த பாக்டீரியங்கள் மிகச்சிறிய அளவிலாக இருக்கும். இந்த பாக்டீரியங்களுக்கு முன்னோடி பாக்டீரியங்கள் என்று சொல்லப்படும். அதாவது நம்ம பார்க்கிற பாக்டீரியங்களுடைய ஆரம்ப கால ஒரு அமைப்பாக சொல்லப்படுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கி பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது என்ன பாக்டீரியங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ பாக்டீரியா அப்படின்னு கொடுக்குறாங்க. யூ பாக்டீரியா அதாவது உண்மையான பாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு உதாரணத்துக்கு 1683 வந்து ஆண்டன் வான் லூவன்ஹூக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பாக்டீரியங்களை முதல் கண்டுபிடிக்கிறார். இந்த பாக்டீரியங்களை தான் யூ பாக்டீரியா. யூனா உண்மையான பாக்டீரியங்கள். இந்த வகையான பாக்டீரியங்கள் ஆயிரக்கணக்கான பாக்டீரியா சிற்றினங்கள் வந்து காணப்படுது. சோ இந்த பாக்டீரியங்கள் மற்ற பாக்டீரியங்கள் இருந்து கொஞ்சம் மாதிரி வேறுபாடுகளை கொண்டுதான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நகரும் இயல்புடைய பாக்டீரியா அந்த தன்மையை கொண்டிருக்கும். சோ பேசிக்கலி இட் ஹேஸ் ஃபிளஜெல்லா யூஸ்டு ஃபார் தி லோகோமோஷன். இடப்பெயர்ச்சி அடைவதற்கான அந்த அமைப்பை கொண்டிருக்கும் இந்த பாக்டீரியங்கள்ல. செல் சுவர் கடினமாக இருக்கும். அதாவது எல்லா வேலைக்குமே செல் சுவர் அவசியம் அப்படின்றதால பாலிமியூகோபெப்டைடு கெமிக்கல்ஸால உருவாக்கப்பட்டிருக்கும். நகரும் இயல்புடையது. உணவுக்காக இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, ஒன்னு தற்சார்பு உணவு ஊட்டத்தை மேற்கொள்ளும், இன்னொன்னு பிரச்சார்பு உணவு ஊட்டத்தை வந்து மேற்கொள்கிறது. தற்சார்புனா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல தற்சார்பு உணவு ஊட்டம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார்பு உணவு ஊட்டம். இந்த பிரச்சார்பு உணவூட்டம் நமக்கு தெரியும். உணவுக்காக பிற உயிர்களை நம்ம சார்ந்து வாழ்ந்திருப்போம். நான் இப்பதான் சொன்னேன், பாக்டீரியங்கள் பொதுவாக உணவுகளுக்காக பிற உயிர்களை சார்ந்து வாழும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நம்ம உடல்ல கொடுக்குற நோய்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே பாக்டீரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா உணவுக்காக பிற உயிர்களை சார்ந்து வாழும். டிப்ளோகாக்கஸ் பாக்டீரியங்கள் இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் ஸ்டெப்லோகாக்கஸ் பாக்டீரியங்களா இருக்கலாம், நிமோனியா பாக்டீரியங்களாக இருக்கலாம், டிப்தீரியா பாக்டீரியங்கள். இது மாதிரி நோய் தரக்கூடிய எத்தனையோ பாக்டீரியங்கள் உணவுக்காக பிற உயிர்களை சார்ந்து வாழும் தன்மை கொண்டது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்ற தற்சார்பு உணவூட்டத்தை
ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. இந்த ஆட்டோட்ரோப் பாக்டீரியாவை தற்சார்பு பாக்டீரியங்கள்ல ரெண்டா பிரிச்சுறாங்க சார். அதுல ஒண்ணு ஒளி தற்சார்பு பாக்டீரியம், அதாவது போட்டோ ஆட்டோட்ரோப், போட்டோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. இன்னொன்னு கெமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. தமிழ்ல ஒளி தற்சார்பு வேதி தற்சார்பு பாக்டீரியங்கள். அப்ப போட்டோ ஆட்டோட்ரோப் அப்படின்னு சொல்லப்படுற ஒளி தற்சார்பு பாக்டீரியங்கள் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியங்கள் தான் இதுக்கு எடுத்துக்காட்டு. ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனோ பாக்டீரியாஸ் வந்து நம்ம இங்க சொல்லிக்கலாம். கெமோ ஆட்டோட்ராப்ஸ் நம்ம அடுத்த ரெண்டாவது பார்க்கலாம். இங்க வந்து நம்ம பார்க்கறது போட்டோ ஆட்டோட்ராப்ஸ். போட்டோ ஒளி தற்சார்பு பாக்டீரியங்கள். ஒளி தற்சார்பு பாக்டீரியங்கள்ல குறிப்பாக பச்சையம் குளோரோபில் ஏ காணப்படுறது. தாவரங்கள் இருக்கிற மாதிரியே குளோரோபில் ஏ, பச்சையம் ஏ காணப்படுது. இந்த பச்சையம் ஏவின் மூலமாக ஒளிச்சேர்க்கை செய்து என்ன பண்ணுது, அது ஏடிபி மூலக்கூறுகளை, ஆற்றல் மூலக்கூறுகளை இது உருவாக்கி கொள்ளும். அப்ப இது வந்து ஒளிச்சேர்க்கை செய்யும் திறன் கொண்ட பாக்டீரியங்கள். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜைனோபாக்டீரியா. ஜைனோபாக்டீரியாஸ் வந்து என்ன நீல பசும்பாசிகள் சொல்லுவாங்க. பட் நாட் பிலாங்ஸ் டு ஆல்கே. இது பாசி இனத்தை சார்ந்ததல்ல, இது பாக்டீரியங்கள் இனத்தை சார்ந்ததுதான். அப்ப நீல பசும்பாசின்னு சொல்லி பேர் வருது, அப்படிதான் பேர் வரும். ஆக்சுவலா அது வந்து சைனோபாக்டீரியா, பாக்டீரியா இனத்தை சார்ந்தது. குறிப்பாக இந்த வகையான பாக்டீரியங்கள் வந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பிக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற நைட்ரஜன் நிலைப்படுத்தும் செயல்பாடுகளில் பங்கேற்கும். இந்த சைனோபாக்டீரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா எதசா சொல்லுவாங்க அப்படின்னா அனபினா, நாஸ்டாக், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரிய இனங்களை சார்ந்ததுதான், பாசி இனங்களை சார்ந்தது இல்ல. இது எல்லாமே ஒளிச்சேர்க்கை, அதாவது பாத்தீங்கன்னா நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய பாக்டீரியங்கள். நாம இந்த தேர்ட் லெசன், நெக்ஸ்ட் ஒரு லெசன்ல கூட நீங்க பார்த்தா பிளான்ட் கிங்டம்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம்ஸ்கள்ல கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. சைனோபாக்டீரியங்கள் அப்படின்னு பார்த்தா சைக்கஸ் தாவரங்கள்ல கொரலாய்ட் அப்படின்னு சொல்லப்படுற வேர்களில் காணப்படுறதுதான் சைனோபாக்டீரியங்கள். அதே மாதிரி ஃபைனஸ் தாவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோரைசாஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது நம்ம அடுத்த லெசன்ல பார்க்கலாம். சோ இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சைனோபாக்டீரியம், ஒளிச்சேர்க்கை செய்யும் திறன் கொண்ட பாக்டீரியங்களுக்கு சைனோபாக்டீரியங்கள். பிகாஸ் இட் கண்டெயின் chlorophyll A responsible for the photosynthetic reaction and also protection of ATP molecules. ATP மூலக்கூறுகளை உருவாக்குவதற்கு தேவைப்படுகின்ற பச்சையம் இதுல காணப்படுறதுனால இது ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்கள் எனவும் சொல்லப்படுது. அதனாலதான் ஒளி தற்சார்பு பாக்டீரியங்கள். எடுத்துக்காட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அனபினா, நாஸ்டாக், இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம். இதனுடைய முக்கியமான பணி வந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடியது, N2 ஃபிக்ஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதுதான் ஒளிச்சேர்க்கை செய்யும் திறன் கொண்ட பாக்டீரியங்கள். அதுக்கப்புறம் கெமோ ஆட்டோட்ரோப். கெமோ ஆட்டோட்ரோப் அப்படின்றது என்னன்னா வேதி தற்சார்பு முறை மூலமாக ஆற்றலை உருவாக்கக்கூடிய பாக்டீரியங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நைட்ரேட், நைட்ரைட், அமோனியா, இந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிக் மாலிகூல்ஸ் என்ன பண்ணும் இதுன்னா ஆக்சிடேஷன், அதாவது ஆக்சிகரணம், தமிழ்ல ஆக்சிகரணம், இது ஆங்கிலத்துல ஆக்சிடேஷன் முறையின் மூலமாக ஏடிபி உருவாக்குறது. ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மாலிகூல்ஸ், தட் மீன்ஸ் a form of energy, ஆற்றலை உருவாக்கி கொண்டு தனக்கு தேவைப்படுகின்ற ஆற்றலை உருவாக்குவதால் இது வேதி தற்சார்புடைய பாக்டீரியங்கள் என்று சொல்றாங்க. அப்ப தற்சார்பு பாக்டீரியங்கள் அப்படின்னு பாத்தி தற்சார்பு உணவூட்டும் பாக்டீரியங்கள் அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு. ஒளி தற்சார்பின் மூலமாக உணவை தயாரித்துக் கொள்ளும், வேதிப்பொருள்களின் மூலமாக உணவை தயாரித்துக் கொள்கின்ற பாக்டீரியங்களும் காணப்படுகிறது. சோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் அந்த மெத்தோஜன் பாக்டீரியங்கள் எல்லாம் இதுலதான் வரும். ஏன்னா அது வந்து எனர்ஜியை வந்து இது மாதிரி எல்லாம் கன்வர்ஷன் பண்ணிக்கும். பாருங்க, நைட்ரேட்டையும் அமோனியாவும் சிதைச்சு அதன் மூலமாக ஆற்றல் மூலக்கூறுகளை அது எடுத்துக்கொள்வதனால் இது வேதி தற்சார்பு. இது ஒளிச்சேர்க்கையின் மூலம் பச்சையத்தை பயன்படுத்தி ஏடிபிகளை உருவாக்குவதனால் இது ஒளி தற்சார்பு. இந்த தற்சார்பு பாக்டீரியங்கள் இது ரெண்டுமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறச்சார்பு என்பது பிற பாக்டீரியங்கள் நேரடியாக ஓம்புயிரிகள்ல, அதாவது ஹோஸ்ட் ஆர்கானிசத்துல ஒட்டி தேவைப்படுற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் அனேரோபிக் கண்டிஷன்ஸ், காற்றில்லாத சூழலிலும் வாழும் இயல்புடையதுதான் இந்த பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து பாக்டீரியா. மொனிராவை தான் நம்ம உங்களோட பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டா.